Hi, I'm Vidya Sankar. I'm bringing the wife's light to London on the 26th of April to the Copper Box Arena. Don't forget, book your tickets. Come there, be there, enjoy the music, and most importantly, let's fight together. Okay? See you there. கனடாவில் 2 லட்சம் பேருக்கு தற்காலிக வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வழங்கப்பட்டுள்ள வேலைக்கு குறைந்தபட்ச ஊதியம் மணித்தியாலம் ஒன்றுக்கு $20 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்புகள் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த விரும்பும் நபர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபரல் கட்சியின் தலைவர் மார்க் கார்னி கனடாவின் 24வது பிரதமராக பதவியேற்ற சில நாட்களில் திடீர் தேர்தல் அறிவித்தார். பொதுத் தேர்தல் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறும். முன்கூட்டிய வாக்குப்பதிவு ஏப்ரல் 18 முதல் 28ஆம் தேதி வரையில் நடைபெறும். இந்த நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடுவதற்காக இவ்வாறு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபட தேவையான தகுதிகள்: கனடா குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் 16 வயது நிறைவு செய்ய வேண்டும், பணியின் போது எந்தவொரு அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது, வாசிப்பு எழுத்து திறன்கள், மக்கள் தொடர்பு திறன், மாற்றுத்திறனாளிகளை உதவி காணும் திறன், கவனக்குறைவு இல்லாத தன்மை மற்றும் வழிமுறைகளை பின்பற்றும் திறன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு ஈரான் பகிரங்கமாக பதில் மிரட்டல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வளைகுடா நாடான ஈரான் ரகசிய அணு ஆயுத சோதனைகள் மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றது. இதுகுறித்து ஈரான் தங்களுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஈரான் எங்களுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் குண்டு வீசி தாக்குவோம் என்று அவர்கள் இதற்கு முன்பு கண்டிராத வகையில் இந்த தாக்குதல் இருக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் தற்போது ஈரான் தனது செயற்பாடுகள் மூலம் அமெரிக்காவை எச்சரிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் ஈராக் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரானின் குறிவைத்து தாக்கும் ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் வான்வழி தாக்குதலை முறியடிக்கும் அமைப்பையும் ஈரான் முடக்கியுள்ளது. அதன்படி இந்த ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்கா ஈரானிடையே போர் மூலம் அபாயம் எழுந்துள்ளமை உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் ரபா நகரில் மிகப்பெரிய அளவில் தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த மாத தொடக்கத்தில் முடிவுக்கு வந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நிகழ்த்தி வருகிறது. அத்துடன் இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்து ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் ஆயுதங்களை சமர்ப்பித்துவிட்டு காசாவிலிருந்து வெளியேறாவிட்டால் தாக்குதலை மீண்டும் தீவிரப்படுத்துவோம் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. அதே நேரம் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய படைகளின் வெளியேற்றத்திற்கு ஈடாக மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது. ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் சிக்கிய மீதமுள்ள 59 பயண கைதிகளில் தற்போது 24 பேர் மட்டுமே உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளதாக நம்பப்படுகின்றது. இந்த நிலையில் காசாவில் உள்ள ரபா நகரிலிருந்து பொதுமக்கள் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. ரபா நகரில் மிகப்பெரிய அளவில் தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் ரபா நகரில் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருந்த நிலையில் இன்று ரமலான் பண்டிகை தினத்தில் ரபா நகர மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவால் தங்களை வாங்க முடியாது என கிரீன்லாந்து பிரதமர் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக கிரீன்லாந்து பிரதமர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில்,
அமெரிக்கா கிரீன்லாந்தை பெறும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன், அமெரிக்கா அதை பெறாது. நாம் வேறு யாருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நமது எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கின்றோம் என பதிவிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் அண்டை நாடுகளை வரியினாலும் கருத்தாலும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றார். அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையும் கட்டுப்பாடும் அவசியம் என கூறிய அவர், டென்மார்க்கிடம் இருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கப் போவதாக தொடர்ந்து கூறி வருகின்றார். ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதால் சீனாவுக்கு போட்டியாக இப்பகுதியை கைப்பற்ற உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் உள்ள எலான் மஸ்கின் முதன்மையான டீலர்ஷிப்களில் ஒன்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் ஒரு டசனுக்கும் மேற்பட்ட டெஸ்லா கார்கள் எரிந்து சேதமாகியுள்ளன. ரோமில் 17 டெஸ்லா கார்கள் தீக்கிரையாகிய சம்பவத்தை அடுத்து இதுவரை அமெரிக்காவில் மட்டுமே டெஸ்லா டீலர்ஷிப்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தற்போது ஐரோப்பாவிலும் பரவியுள்ளது. ரோமில் மொத்தமாக 17 டெஸ்லா கார்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ரோமின் தீயணைப்பு சேவை தெரிவிக்கையில், சாத்தியமான அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து வருவதாகவும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாகவும் கூறியது. ஆனால் அது தீ வைப்பு சம்பவமாக இருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவித்துள்ளது. நிறுவன உரிமையாளர் எலான் மஸ்கின் வலதுசாரி நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பல நாடுகளில் டெஸ்லா கார்கள் இலக்காகி வருகிறது. 2 வாரங்களுக்கு முன்பு திட்டமிடப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 5 டெஸ்லா வாகனங்கள் சேதமடைந்தன. 2 கார்கள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் மற்றவை துப்பாக்கிகளால் சுடப்பட்ட நிலையில் காணப்பட்டது. பிரித்தானிய இளவரசர் ஆண்ட்ரூ மீது பாலியல் வன்கொடுமை குற்றம் சாட்டியவர் சாலி விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்திற்கு பிறகு தான் சிறுநீரக செயலிழப்பால் அவதிப்படுவதாகவும் சிகிச்சைக்காக ஒரு சிறப்பு மருத்துவமனைக்கு மாற்றப்படவிருப்பதாகவும் வர்ஜீனியா கியூப்டே கூறியுள்ளார். 41 வயதாகும் வர்ஜீனியா கியூப்டே மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சில நாட்கள் அவர் உயிர் வாழக்கூடும் என்றும் கூறப்படுகின்றது. இதையே தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் வர்ஜீனியா கியூப்டே பதிவு செய்துள்ளார். தற்போது ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் அவர் பாடசாலை பேருந்து ஒன்றுடன் மிக மோசமான விபத்தில் சிக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தாயாரான அவர் கடைசியாக ஒருமுறை தமது பிள்ளைகளை நேரில் சந்திக்க வேண்டுமென கெஞ்சியுள்ளார். அவர்கள் எனக்கு 4 நாட்கள் மட்டுமே அவகாசம் அளித்துள்ளனர். என்னை சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர் என்று தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். ஒரு வளைவில் திரும்ப தமது கார் முயற்சிக்கும் வேளையில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து வந்த பாடசாலை பேருந்தில் சிக்கினால் காரின் நிலை என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ரிசர்வ் வங்கியினால் அபராதம் விதிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC கடந்த வாரம் ரூபாய் 44,993.62 கோடியை ஈட்டியுள்ளது. திங்கள் முதல் வெள்ளி வரையிலான 5 நாட்களில் அதன் பங்கின் விலை கிட்டத்தட்ட ரூபாய் 25 அதிகரித்ததை அடுத்து HDFC வங்கி அதன் சந்தை மதிப்பில் மிகப்பெரிய தொகையை சேர்த்துள்ளது. ரஷ்யாவின் 2022 படையெடுப்பிலிருந்து உக்ரைனால் ஆவணப்படுத்தப்பட்ட 1,83,000க்கும் மேற்பட்ட போர்க்குற்றங்களுக்கு ரஷ்யா தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். தீமை பெருகுவதை தடுக்க நீதி தேவைப்படுவதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவின் வடமேற்கில் உள்ள புச்சாவில் நடந்த ஐரோப்பிய அதிகாரிகளின் உச்சி மாநாட்டிலேயே ஜெலன்ஸ்கி தனது கருத்துக்களை தெரிவித்தார். ரஷ்ய துருப்புக்கள் புச்சாவை ஆக்கிரமித்த போது மரண தண்டனை, கற்பழிப்பு மற்றும் சித்திரவதை உள்ளிட்ட அட்டூழியங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். ஆனால் உக்ரைன் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே ரஷ்யா மறுத்துள்ளது.
அது மட்டுமின்றி மேற்கு நாடுகள் உக்ரைனின் இந்த குற்றச்சாட்டுகளை புறக்கணித்துள்ளதாகவும் ரஷ்யா கூறியது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புடன் தொடர்புடைய 1,83,000க்கும் மேற்பட்ட குற்றங்கள் உத்தியோகபூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிலிருந்து உக்ரைனால் ஆவணப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் ரஷ்யா தற்போது ஆக்கிரமித்துள்ள உக்ரைன் பிரதேசத்தின் பெரும்பகுதி சேர்க்கப்படவில்லை என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இத்தகைய அச்சுறுத்தல்களிலிருந்து நமது மக்களையும் அனைத்து ஐரோப்பிய சமுதாயத்தையும் பாதுகாக்க உறுதியளிக்கும் பயனுள்ள சர்வதேச சட்டம் நமக்கு தேவை எனவும் அவர் பதிவு செய்துள்ளார். தீமை பெருகுவதை தடுக்க நீதி நிலைநாட்ட வேண்டும். போரும் துஷ்பிரயோகமும் மேலும் விரிவடையாமல் இருப்பதை உறுதி செய்ய ரஷ்யா மீது அழுத்தம் மற்றும் அதற்கு எதிரான தடைகள் அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான பெரும்பாலான போர்க்குற்ற வழக்குகள் உக்ரைனால் விசாரிக்கப்பட்டு உள்ளூரில் முடிவெடுக்கப்பட்டன. இந்த ஆண்டு உக்ரைன் உத்தியோகபூர்வ இணைந்த கேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் ரஷ்யா போர்க்குற்றம் தொடர்பில் முதன்மையான வழக்குகள் குறித்தும் விசாரணைகளை நடத்தியது. எல்லை கட்டுப்பாடுகள் குறித்து ஜெர்மனியின் வருங்கால சேன்ஸ்லர் கூறியுள்ள கருத்துக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. உலக நாடுகள் பல புலம்பெயர்தல் தொடர்பில் ஒன்றில் கட்டுப்பாடுகளை எடுத்த வண்ணம் உள்ளன அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்கும் திட்டம் குறித்து கருத்துக்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளன. அதாவது புலம்பெயர்தல் பல நாடுகளில் தவிர்க்க முடியாத பேசுபொருளாகிவிட்டது. அந்த வகையில் தற்போது ஜெர்மனியின் வருங்கால சேன்சலரான ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ள ஒரு கருத்து சுவிட்சர்லாந்தில் குழப்பத்தை உருவாக்கியுள்ளது. அதாவது நிரந்தர எல்லை கட்டுப்பாடுகள் மூலம் சட்டவிரோத புலம்பெயர்தலை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து ஜெர்மனியின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஜெர்மனியுடன் அப்படி என்ற பேச்சுவார்த்தையும் தாங்கள் நடத்தவில்லை என சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது. ஜப்பானின் பசிபிக் கடற்கரையில் உள்ள நன்காய் பள்ளத்தாக்கில் சுமார் 9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி மற்றும் கட்டிட இடிபாடுகள் காரணமாக 2,98,000 பேர் வரை கொல்லப்படுவார்கள் என்று ஜப்பானிய அரசாங்கம் இன்று அதிகாலை எச்சரித்துள்ளது. கடந்த 2012-2013 ஆண்டுகளில் ஜப்பானிய அரசாங்கத்தின் முன்னிய கண்டுபிடிப்பின்படி நன்காய் பள்ளத்தாக்கு நிலநடுக்கத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 3,23,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்திய கணிப்பு நில அதிர்வு எதிர்ப்பு கட்டிடங்களின் எண்ணிக்கையினாலும் சுனாமி வெளியேற்றும் வசதிகளின் வளர்ச்சியினாலும் அதிகரிப்பை பிரதிபலிக்கின்றது. இதற்கிடையில் அண்மைய நிலப்பரப்பு மற்றும் தரை தரவுகள் வெள்ளப்பெருக்கு பகுதிகள் விரிவடையும் என்பதை குறிக்கின்றன. நான்காய் பள்ளத்தாக்கு நிலநடுக்கம் 292.2 டிரில்லியன் யென் மதிப்புள்ள பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டால் ஜப்பானில் நில அதிர்வு தீவிர அளவுகோலில் மிக உயர்ந்த அளவிலான 7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் நாட்டின் 47 மாகாணங்களில் 10 உள்ள மொத்தம் 149 நகராட்சிகளில் பதிவு செய்யப்படும் என்று சமீபத்திய மதிப்பின்படி கணிக்கப்பட்டுள்ளது.